சேனல் 5 வழங்கும் பாம்பே கண்ணனின் மனோரமா நடித்த ஆட்சி மாற்றம் மீண்டும் புதுப்பொலிவுடன் நகைச்சுவை நாடக தொடர் காண தவறாதீர்கள். சித்தப்பா வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பணத்தை பீரோவுக்கு உள்ள வச்சிருப்பாரு, சாவிய பீரோல் மேல வச்சிருப்பாரு. சாவி எடுத்து பீரோல திறந்து பணத்தை எடுத்து வந்துருங்க. உன்னோட சேர்ந்தா நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? வந்துருங்க. வாட்ச்மேனா பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டியே. நான் டியூட்டில ரொம்ப கரெக்டா இருப்பேன் சார். அப்படித்தான் இருக்கணும். பார், டியூட்டில ரொம்ப சின்சியரா இருக்கணும். ஊருக்குள்ள திருட்டு பசங்க நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்கிறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரியே இருப்பானுங்க. என்ன நீங்க கவலையே படாதீங்க, நான் இதுக்கு இருக்கிறேன். யாராவது அத்து மீறி நுழைஞ்சான்னு வச்சுங்க, இந்த லாட்டியால ஒரே போடும் மண்டே. வெரி குட் வெரி குட், நல்லா பாத்துக்க. ஐயோ, ஏன் சித்தப்பா ஐயோங்கிறீங்க? ஒண்ணுமில்லம்மா. காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பள்ளி தலையில விழுந்தது. பஞ்சாங்கத்தை எடுத்து பலன் பார்த்தேன், மரணம்னு போட்டிருந்தது. அநேகமா அது இன்னைக்கு இங்க நடந்துடும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏன் சித்தப்பா இப்படி அபசகமா பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சித்தப்பா. வாட்ச்மேன் நமஸ்காரம் மேடம். குடுக்குற காசுக்கு கரெக்டா டியூட்டி பார்க்கணும், புரியுதா? சரிங்க மேடம். ராத்திரி ஒரு நிமிஷம் கண்ணு முன்னா கூட திருநனுங்க உள்ள புந்துருவானுங்க. கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மாசம் சம்பளத்தை மட்டும் ஒழுங்கா கொடுத்துருங்க. என்னப்பா நீங்க நைட் பூரா கண் முழிச்சு வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு சம்பளம் 2000 ரூபாய் நான் தரமாட்டேனா? சரி ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கங்க, நான் போயிட்டு காலையில வரேன். சம்பள காசு கொடுப்பீங்க, 10 ரூபாய் டீ காசு கொடுங்க. நீ வேறப்பா. சித்தப்பா பாத்தீங்களா, இதெல்லாம் அவ ஏற்பாடு போல இருக்கு. வாட்ச்மேனுக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளமா. நான் கூர்காவுக்கே மாசம் 20 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பேன். அதுக்கே எனக்கு 4 தடவை சொல்லிட்டு அடிப்பான். அட போம்மா, நீ உன் புருஷனுக்கே தினம் 10 ரூபா தான் பேட்டா கொடுக்குற. அவன் அதுக்கே ஆயுசு பூரா சல்யூட் அடிச்சிட்டு இருக்கான். பேசாம போய் படுமா. சித்தப்பா சேம் சைடு கோல் போடுறீங்க. சமயக்காரி, வாட்ச்மேன், நான் மட்டும் என்ன சலைச்சவளா? வச்சுக்கிறேன். பெருந்தேவி. யார் சார் நீங்க? என் பேர் குப்புசாமி, நான் பெருந்தேவியோட மாமா, டெல்லியில இருந்து வர்றேன். அடே, நம்ம குப்புசாமியா? ஆளே அடையாளம் தெரியலையே. என்ன தெரியல? நான் தான் பெருந்தேவியோட சித்தப்பா பராங்குசம் மாமாவா? அடையாளமே தெரியல. ஹவ் ஆர் யூ ஓல்ட் மேன்? நல்லா இருக்கேன். பெருந்தேவி என்ன சித்தப்பா? மாமா வந்திருக்கார் பாரு, குப்புசாமி டெல்லியில இருந்து வந்திருக்கார். மாமாவா? ஆமா மாமா, வாங்க மாமா. அடே அப்பா, பார்த்து 30 வருஷம் ஆகுது. எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கிறீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டீங்க? இங்க எப்ப வந்தீங்க? இந்த பொண்ணு யாரு? பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டாடலையா? என்ன பெருந்தேவி மூச்சு விடாம 30 கேள்வி கேக்குறிய? எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். ஆமா, உன் புருஷங்க? அது இங்கதான் இருக்கேன். இவருதான். ஹாய், ஐ அம் குப்புசாமி ஃப்ரம் டெல்லி. பெருந்தேவியோட தாய் மாமா. இவ என் டாக்டர் ஹேமா. இவ அம்மா புண்ணியவதி. இவளை பெத்த கையோட போய் சேர்ந்துட்டா. இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பாரம் தீரும். அதுக்காகத்தாம்மா டெல்லியில இருந்து வந்திருக்கேன். மாமா சொல்லிட்டீங்கல்ல, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி. இவதான் என் பொண்ணு பூபாலம். 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டோம். அதெல்லாம் சரி. என்ன மாப்பிள்ள உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்காரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? அவர் மூஞ்சியே அப்படித்தான். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு மனுஷான்கள் சொன்னா அவர் மூஞ்சியே அப்படி காஞ்சு போன கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போகும். அவரை விடுங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க. இருமா, மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். மாமா நீங்க அங்க போகாதீங்க, அது அவருடைய போர்ஷன், இதுதான் நம்ம போர்ஷன். போர்ஷனா? ஒண்ணுமே புரியலையே. புருஷனும் பொண்டாட்டியும் இப்ப தனித்தனியா குடுத்தனம் நடத்துறாங்க. மூத்த பையன் அப்பாவோட, சின்ன பையன் அம்மாவோட. பொண்ணு 2 பேருக்கும் போது. புரியுதா? ஏமா, அப்படி என்னதான் ஆச்சு உங்களுக்குள்ள? அது ஒரு பெரிய கதை மாமா. நீங்க உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். நீங்க வாமா. போங்க, வருந்தி கூப்பிடுறல, போங்க சீக்கிரம். வர மாப்பிள்ள, ரொம்ப தேவை. மாமா என்ன மாமா இது புது கதையா இருக்கு? இந்த குப்புசாமி ஒரு பெரிய அயோக்கியன். சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனவன். இப்ப இவன் இங்க வந்திருக்கிறது எனக்கு நல்லதா படல. நீங்க 2 பேரும் வேற பிரிஞ்சிருக்கீங்க. அதனால என்ன? அதனால என்னவா? ஆடுங்க சண்டை போட்டா நறுக்கி கொண்டாட்டம் தானே.
யோசனை பண்றீங்க? ஹலோ, உங்களதான். என்ன யோசனை பண்றீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அப்பா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன பேசினாரு? எனக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்காராம், அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், நீ கிளம்பி வரலன்னா உன்னை உடனே கடத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு. அதான். ஓ அப்படியா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்குள்ளேயே நான் வேற ஏற்பாடு பண்ணிடுறேன். அது எப்படி? நீங்க என்ன கடத்திட்டு போயிடுவீங்களா? இல்லைங்க, அது வேற ஏற்பாடு. சரி, நீங்க பூபாலத்தை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? அது என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவ என் வாழ்க்கையின் காலை நேரத்தை மலர வைக்கும் பூபாலராகும். பகல் நேரத்தில் அவள் ஒரு பைரவி, சாயங்காலத்தில் அவள் ஒரு சங்கராபரணம், ராத்திரியில் அவள் ஒரு ரஞ்சனி. ஆஹா, நேத்து என்ன அபூர்வ ராகம் சினிமா பாத்தீங்களா? சரி சரி, உங்க அப்பா உங்களை கடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா? அது எப்படி? இந்த மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடு ராத்திரியில கல்யாணம் பண்ணி வைக்க ஊருக்கு வெளியே ஒரு இடம் இருக்குங்க. நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ரொம்ப சமத்துங்க. எங்களுக்கு மட்டும் பெண் குழந்தை பிறந்தா ஆண்டாள்னு உங்க பேரை தான் வைப்பேன். ஆண் குழந்தை பிறந்தா ஆண்டின்னு வைப்பேன். கரெக்டுங்க, பிச்சை மகன் ஆண்டி, சரியான பேரு. கவலைப்படாம நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. மாமா, அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். வாயை திறந்தாலே லட்சம் லட்சம் தான் பேசுறாரு. அவருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணுமாமா. என்ன பண்ணலாம்னு நீயே சொல்ல. நம்மளும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோம். இந்த பாருமா, இந்த ஊர் நிலவரம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துல தலையிடுறது தப்பு, அதை நான் செய்ய மாட்டேன். இந்த பாருமா, இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் நாம லாபத்தை உடனே பார்க்க முடியாது, ரிஸ்க்கும் அதிகம். பெருந்தேவி, பாதி இடங்கள்ல இப்பெல்லாம் கவர்மெண்ட் இடத்தையே தன்னோட சொந்த இடம் சொல்லி ஏமாத்தி வித்துறாங்க. அப்பா, நீங்க பண்ற ஷேர் மார்க்கெட் பிசினஸ் அதையே செய்ய சொன்னா என்ன? வெரி குட் ஐடியா பெருந்தேவி. ஷேர் மார்க்கெட் தான் நீ பணம் சுலபமா பண்றதுக்கு ஒரு நல்ல வழி. இந்த கையில ஷேரை வாங்கி இந்த கையில வித்தா லட்ச லட்சமா பணம் கொட்டும். ஐயோ, எனக்கு ஷேர் பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதே மாமா. இந்த பாருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இந்த பாரு பெருந்தேவி, நான் இந்த ஊருக்கு வந்தது என்னவோ என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும் தான். ஆனா இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் குடும்ப சூழ்நிலையே சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த பாருமா, உன் புருஷனுக்கு முன்னால உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். என் பொண்ணு கல்யாணத்தை கூட நான் அப்புறம் பாத்துக்கிறேன் போ. மாமா, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹேமா கல்யாணம் ஏன் பொறுப்பு. என் புள்ள முரளிக்கே ஹேமாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஏன் மாமா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னது, உன் புள்ள முரளிக்கா? அது வந்து ஏன் அந்தஸ்துக்கு பொருத்தமான இடம் இல்லதான். இருந்தாலும் ரைட்டு, நீயே ஓகே நிட்ட. சரிம்மா, இந்த பாரு, நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாது, அதனால நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏமா, என் பையன் முரளியே உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் பேசிட்டே இருக்கீங்க அத்தை? கல்யாண வேலையை பார்க்கலாம் இல்லையா? ஐயோ, என் மருமக கல்யாண வேலையை பார்க்க சொல்லிட்டா. ஹலோ டார்லிங், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஐம் சாரிண்ணா. முரளி, என்னது இது? இது தண்ணி அடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? கொஞ்சம் தான், லேசா தான், எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான். முரளி, நீ நிதானத்துல இல்ல, உள்ள போய் படுத்து தூங்கு. கரெக்ட், உன்னை பார்த்ததுல இருந்து நிதானம்லாம் தவறி போச்சு. கமான் வா, அப்படியே ஜாலியா வெளில போயிட்டு வரலாம். முரளி, நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? ஏமா, இப்ப மட்டும் நீ என் கூட வரல, உன்னை கட்டி தூக்கிட்டு போயிடும். ஆமா, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அத்தைய சத்தம் போட்டு கூப்பிடுவேன். கூப்பிடா, அத்தை என்ன தலைய சீவிடுவாங்களா? யாரு அது இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது? தண்ணி அடிச்சு வந்து கலாட்டா பண்றீங்க. ஹாய் கனகலிங்கம், how are you? இன்னும் தூங்கலையா? ஏண்டா போத தலைக்கேறி போய் பெத்த அப்பனே பேரை சொல்லி கூப்பிடுறியா? ராஸ்கல், என்ன தைரியம் உனக்கு? நிறுத்துங்க. எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறீங்க? நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான், அடிக்காம கொஞ்சுவாங்களா? அவனா குடிக்கிறான், அவனு குடிச்சிருக்க மாட்டான். ஏண்டா நீ குடிச்சிருக்க?
இல்லையே அந்த ஆள் தான் குடிச்சிட்டு வந்திருக்காரு. உளறாம் பார் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். ஐயோ அவன் ஒரு பைத்தியக்காரன், உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து டிராமா போடுறாங்களாம். அதுல அவனுக்கு குடிகாரன் வேஷம். அதான் ஒத்திகை பாத்துக்கிட்டு இருக்கான். சித்தப்பா நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே. ஆமா ட்ரங்கார்ட் வேஷம். ஓ ட்ரங்கார்டு வேஷமா? அதுல ஒரு பொண்ண கையை பிடிச்சு இருக்கிற மாதிரி சீன் இருக்கா? நாங்க சேலையை பிடிச்சு இருக்கிற மாதிரி கூட சீன் வைப்போம். அது எங்க இஷ்டம். நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. நிச்சயமா இது டிராமா தான். நேத்து கூட ரிஹர்சல் பார்த்தானே. ஏண்டா முரளி, உனக்கு ரிஹர்சல் பாக்குறதுக்கு நேரமே இல்லையா? அப்பா கோச்சுக்கிறாருல, போட மேல போ. மாமா எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு. உங்களுக்கு காது குத்தினதை நாங்க பாக்கல, இப்ப குத்துறோம். சத்தியமா இது டிராமா தாங்க. முரளியாவது குடிக்கிறதாவது. நீ போட மாடிக்கே. குட் மார்னிங். நல்லா நடிக்கிறடா, போடா. ஐயோ ஏமா முரளி குடிக்க ஆரம்பிச்சுட்டானா? உன் மாமன் குப்புசாமி கத்து கொடுத்த பழக்கமா? என்னமோ தெரியல சித்தப்பா, எனக்கே இது புதுசா தான் இருக்கு. பின்ன என்னம்மா, அவன் குடிக்கிறானா அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு டிராமா ரிஹர்சல் அது இதுன்னு சொல்லி நீ ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கியே. சும்மா இருங்க சித்தப்பா, நீங்க வேற. அவன் குடிக்கிறாங்கிறது ஒத்துக்கிட்டா அவர் என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாரு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு நீ புள்ள வளர்க்குற லட்சணம் இதானான்னு என்ன கிண்டல் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம இப்போ தெரியாம குடிக்கிறான். நம்ம ஒத்துக்கிட்டோம்னு வைங்க, அப்புறம் நேரடியாவே குடிக்க ஆரம்பிச்சிருவான். என்னமோம்மா, நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில இந்த குடும்பமே பாழா போச்சு. சரி சரி, நீங்களும் குடிச்சிட்டு போய் படுத்துக்கங்க. இந்த பால் வச்சிருக்கேன் சித்தப்பா, பால் அத குடிச்சிட்டு போய் படுத்துக்கங்க. ஐயோ, நான் இவனை எப்படி திருத்த போறேன் கடவுளே.